ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். மஷ்ரூமை நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கிட்ட பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். தயிர் வெங்காயத்துக்கு போகிற மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இங்கிட்டு காரத்துக்கு வரமிளகா தான் சேர்க்க போகிறோம், 4 எடுத்துருக்கேங்க. இங்கிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே நம்ம உரித்து தண்ணியில் போட்டு கழுவிக்கிட்டு இருக்கோம். இங்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு சேர்த்துருக்கேன். இங்கிட்டு கரம் மசாலா திங்ஸ்லாம் எடுத்து நல்லா வறுத்து அதை பொடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்தா ஈஸியாக அரையும், அதனால் நம்ம அரைச்சிக்கலாம். இங்கிட்டு வெங்காயமும் எண்ணெய் வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். இது வதங்கினோடனே நம்ம என்ன செய்யலாம்னா கரம் மசாலா அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ அதை தான் சேர்த்துட்டோம். இப்போ கரம் மசாலா சேர்த்த பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். நம்ம வேகமாக வைக்கும் போது தீயை அது சீக்கிரமாக கரிஞ்சிரும், ஏன்னா நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கனால. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம 1-2 நறுக்கி அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தான் உள்ளே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டையும் நல்லா பேஸ்ட் ஆக்கிக்குவோம். இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிக்குவோம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு. இப்போ நம்ம பேஸ்ட் ஆக்கி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம், பூண்டையும் இஞ்சியும் மட்டும். இப்போ அரைச்சதை நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம அதை என்ன செய்யலாம்னா நல்லா கிண்டி விட்டுக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டிக்குவோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தெல்லாம் நம்ம வதக்கிக்கணும், ஏன்னா இஞ்சியும் பூண்டு கொஞ்சம் சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை நல்லா வதங்கிறதுக்கு இப்போ நம்ம டைம் கொடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த பொருள் நல்லா மசிஞ்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கணும். கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு திரும்ப நல்லா கீழே இழுத்து கிண்டும் போது தான் கீழே அடிப்பிடிக்காது. ஏன்னா நம்ம அளவான எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா, கொத்தமல்லி, தக்காளி சேர்த்துருக்கோம். இதையும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம். அந்த தக்காளி மசிஞ்சு அதில் தண்ணியெலாம் விடுங்க. அந்த தண்ணியிலே நல்லா இன்னும் வதங்கி பச்சை வாசனை எடுத்துரும். நம்ம அந்த மாதிரி இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கோம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு காரத்துக்கு வரமிளகா தான் நான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாவே நல்ல காரமாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி காரத்துக்கு வரமிளகா தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்க இஷ்டம் தான் காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கிறதுலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வதங்கி கீழே பாருங்கள் நம்மளுக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று மசிஞ்சு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மசிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாதாங்க நம்ம செய்கிற சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காளானை சேர்த்த பிறகு நம்ம பொறுமையாக வதக்கிக்கலாம். இப்போயும் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். இந்த காளான்லேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் நிறையா. அந்த தண்ணியெல்லாம் போய் மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கட்டுங்க. அந்த மாதிரி வதக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்த பிறகு தான் நம்ம அடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம போட்ட பிறகு காளானில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை தான், ஆனால் அந்த தண்ணி பாருங்கள் இதிலே விட்டு அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் அங்கங்கே லீக் ஆகி வருது பாருங்கள், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் தெரியுது. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அரிசிக்கு தகுந்தாப்புல தண்ணியை சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நம்ம கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம பொருள் வதக்கும் போதே நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அரிசி எடுத்தாலுமே நம்ம சாப்பாடு வதக்கும் போதே நம்ம ஊற வச்சா போதுங்க, போதுமானது, குலையாமல் சாப்பாடு கிடைக்கும். இப்போ நம்ம உலத்தண்ணி இன்னும் கொதிக்கலைங்க. நம்ம உலத்தண்ணி இப்போ தான் கொதிக்குது. இந்த மாதிரி உலத்தண்ணி கொதித்த பிறகு நம்ம சாப்பாடு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு சூப்பராக வெந்து ஈஸியாக கிடைக்குங்க. இப்போ சாப்பாடு அரிசியை நம்ம சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அரிசியை நல்லா ஒரு 3 நாளாக சளைச்சிட்டு நம்ம அப்படியே இருக்கிற அரிசியெல்லாம் சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேர்த்த பிறகு நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா அடியில் வச்சு தான் நம்ம கிண்டணும். கிண்டி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் கொதன்னு இந்த மாதிரி வரணுங்க. நம்ம அரிசியை கொதி வராமல் போட்டோம்னா அது பச்சை வாசனை அடிக்கும். நம்ம கொதி வந்த பிறகு தான் அரிசி சேர்க்கணும். இப்போ நான் அதில் ஒரு முட்டையும் சேர்த்து அவிச்ச முட்டையை போட்டிருக்கேங்க. அந்த மாதிரி சேர்க்கும் போது இன்னும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு விசில் வரப்போகுதுங்க. நான் இதில் எத்தனை விசில் வச்சுருக்கேன்னா நான் 3 விசில் தாங்க நான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் சாப்பாடு அரிசி வச்சனால எனக்கு 3 விசில் வச்சா போதும். அடுத்து அந்த ப்ரெஷர்லேயே அது நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளறி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணால் கொஞ்சோன்னு புதினா, கொத்தமல்லியை தூவி விடும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்குங்க. பார்க்க நம்மளுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சாப்பாடை நல்லா கீழேருந்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டும் போது தான் எல்லா மசாலாவும் நம்மளுக்கு ஈவனாக கிடைக்குங்க. இல்லைன்னா அங்கங்கே மசாலா நின்றுருக்கும், சாப்பாடு ஒரு பக்கமாக வெந்திருக்கும். நம்ம அதனால் நல்லா இழுத்து கீழேருந்து கிண்டிக்குவோம். கிண்டி முடிச்சுட்டு நம்ம சாப்பாடை நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம முட்டையை நல்லா அவிச்சு வச்சுக்கணும். அவிச்சு வச்சுட்டு நம்ம அரிசியெல்லாம் போட்டு ஒரு கொதிக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் அந்த அவிச்ச முட்டையை நம்ம அப்படியே டேரெக்டாகவே உள்ளே போட்டுருந்தாங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும் போது அந்த விசில் வந்த பிறகு அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படி தான் சாப்பாடு அரிசி சேர்த்த பிறகு 2 அவிச்ச முட்டையை உள்ளே போட்டு நான் கிண்டி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் நான் செப்பரேட்டாக அவிச்ச முட்டையை தான் இப்போ நம்ம பிளேட்டில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பிரியாணியில் போட்ட முட்டை கிடையாது, இது வந்து நம்ம தனியாக வச்சுருந்த முட்டை. முழுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணாதாங்க அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.